நீங்க சொன்னா நம்ப கூட மாட்டீங்கங்க. கொய்யா பழத்துல பண்ண சட்னி அவ்வளவு ருசியா இருந்தது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஊத்தப்பம், பணியாரம் எல்லாத்துக்குமே இது அருமையா சூட் ஆகுங்க. கொய்யாப்பழம் வாங்கினதுல எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஒரே ஒரு கொய்யாக்கா மட்டும் இருந்தது. அதை வச்சு இன்னைக்கு சட்னி பண்ணிட்டேன். ஒரு காய் வட்டான ஒரு கொய்யாக்காய் எடுத்திருக்கேன். நீங்க பழமா எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு 10 புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலை, ஒரு சின்ன துண்டு புளி போதும். புதினா இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 2 வெட்டி வச்சிருக்கேன். 2 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஆப்ஷனல், நல்லா இருக்கும் போட்டு, அதனால நான் எடுத்திருக்கேன். 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். வதக்கவோ எதுவுமே பண்ண தேவையில்லை. மிக்சி ஜார்ல முதல்ல தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்ப அடுத்தது கொய்யாப்பழம். நான் விதையோட உள்ள இருக்கிற அந்த விதையோட தான் நான் சேர்க்கிறேன். உங்களுக்கு விதை ரொம்ப பெருசு பெருசா இருக்கு அப்படின்னா அறப்படாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற விதை பகுதியை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அந்த விதை பகுதியும் ரொம்ப நல்லது, அதனால நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த கொய்யாப்பழமா இருந்தா இன்னும் சுவையா இருக்குங்க. தேங்காவும் கொய்யாப்பழமும் வெட்டி சேர்த்தாச்சு. இப்போ பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அப்புறம் புளி, இஞ்சி எல்லாமே எடுத்தாச்சு. இப்பவும் பாருங்க, நான் உப்பு போட மறந்துட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்க்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா வேண்டாம், கொரன்னு அரைச்சா போதும். கடைசியா புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து ஒரு 2 திருப்பு திருப்பிட்டு எடுத்துக்கலாம். இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்தாச்சு. அவ்வளவுதான். இப்ப நம்ம அந்த சட்னியை கப்ல மாத்திக்கலாம். இந்த சட்னி கொத்தமல்லி சட்னியா இல்ல புதினா சட்னியான்னு கேட்டுட்டு இருந்தாங்க என் பசங்க. இல்லடா கொய்யாப்பழ சட்னின்னா ஏமா இப்படி பண்றீங்க, அந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டா ஆகும் தானே அப்படின்னா, நான் தான் ஒன்னே ஒன்று இருந்தது, கொஞ்சம் டேஸ்டும் கம்மியா இருந்ததுனால சட்னி பண்ணேன்னு சொன்னேன். நாங்க இன்னைக்கு காலையில தோசைக்கு பண்ணோம், மிச்சம் இருந்தது நைட்டுக்கு பணியாரத்துக்கு வச்சுட்டோம். பணியாரத்துக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி கூட வச்சு இது கூட வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டோங்க. கப்ல மாத்திக்கலாம். நான் தண்ணி எதுவும் ஊத்தல, கொஞ்சம் கெட்டியாவே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி கலந்து கூட உள்ள ஊத்திக்கோங்க. கலரே பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்கு. இதே ரெட் கலர் கொய்யாப்பழமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இனிப்பு, புளிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயில கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்க 2 வரமிளகாய் கூட சேர்த்து தாளிச்சு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதே சிவப்பு கொய்யாவா இருந்ததுன்னா நீங்க பச்சை மிளகாய்க்கு பதிலா வரமிளகாய் வச்சு அரைச்சு பாருங்க, அதுவும் நல்லா இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் ரெட் கலர்ல கிடைக்கும் சட்னி. இன்னைக்கு நான் கிரீன் கலர் சட்னியா பண்ணிட்டேங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.